நீங்க நல்லா கேட்பீங்க, கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதை விட்டு அங்கிட்டு போன உடனே ஒரு குரு என்ன செய்தாரு, கொலக்கட்டை வாங்கிட்டு வாங்கன்னு காசை கொடுக்குறாரு சிஷி பிள்ளைகிட்ட. அந்த சிஷி பிள்ளைகிட்ட கொலக்கட்டை வாங்கன்னு சொன்ன உடனே போற பாதையில இட வழியில ஒரு சாக்கடை இருக்கு. அந்த சாக்கடை பார்த்த உடனே அந்த நாட்டோட அத்தனை பேஞ்சேத்துன்னு சொல்லி போட்டு இங்க இருந்து மாறி தாண்டி போனோம். இப்ப நான் கடையில போய் வாங்குறது என்ன, கொலக்கட்டைக்கு மாறாங்க அத்தனை பேஞ்சத்து கொடுக்க அப்படின்னு சொன்ன மாதிரி. இப்ப நாம நினைக்கிறோம், இங்க எல்லாம் நல்லதை கேட்டுட்டு போய் ஒருத்தன் சண்டை போட்டான்னு அதையே நீங்க விலைக்கு வாங்கிக்கிறீங்க. வீட்டுல ஏதாவது வீட்டுக்கு போனோம் எல்லாம் கேட்டு போனோங்க. வீட்டுல மனைவி மேலே பிள்ளை மேலே வெறுப்பு இருந்தானா அங்க எப்படி எல்லாம் சொல்றாங்க, பாரு இப்படி இருக்கிறான் பாரு, சாமி என்ன சொல்றாரு அப்படின்னு தன்னை நியாயப்படுத்திட்டு அங்க போய் வேகமா மாத்துவாங்க. ஏன்னா அந்த உணர்வின் தன்மை எதிர்பட்ட பின் இந்த வேலை செய்யும். இதெல்லாம் அனுபவபூர்வமா ஏன்னு சொல்றேன்னா, இவ்வளவு சிரமப்பட்டு உங்ககிட்ட பதிவாக்குறீங்கன்னா உங்க நினைவு மாறாது இருந்தாங்கன்னா நிச்சயம் உங்க உடல்ல வரக்கூடிய நோயை குறைக்க முடியும். குடும்பத்தில் வரக்கூடிய சிக்கலை அதை நிறுத்தி சிந்தித்து எப்படி செயல்படும் தன்மை வரும். இதெல்லாம் உங்களுக்கு பரிச்சைதான். இப்ப கிட்டதை பார்க்கும் போதெல்லாம் இங்க ஊழ்வினை என்ற வித்தாக பதிவாகும். நான் சொல்லிட்டு வர்றதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சுன்னு இந்த கருவழி இருக்கும்படி இந்த உணர்வின் அலைகளை உங்க அலைகளை செல்லுகள்ல பதிவாக்கும். நீங்க கவனிச்சா போறோம், அப்புறம் உங்களுக்கு நினைவு தன்னாலே வரும். உங்களுக்கு நீங்க நினைவு வர வேண்டியதில்லை. இந்த தியானத்துல இருக்கிறவங்களுக்கு புசத்தை படிச்சுட்டு திருப்பி அந்த புசத்தை படி வச்சோன்னா அவங்களுக்கு தெரியாது. அதுல படிச்சுட்டு வந்த கருத்துக்களை பற்றி அவன் அடுக்கடுக்கா வரையும். உங்களுக்கு தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு திருப்பி பேசுறாங்கன்னா புசத்துல இருந்து பாடம் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது. ஆனா இந்த தியானம் முறைப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த படிச்ச கருத்துடைய மூலங்கள் அடுக்கடுக்கா இவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. காரணம் அந்த மேல பதிவான உணர்வுகள் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் என்னும் முறைப்படி அது காற்றுல இருக்கிற அதை எடுத்து நம்முடைய இயக்க சக்தியால் அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஞானத்தின் தன்மை வந்தா நமக்கும் தீமை போகாத வலிமை கிடைக்கும்.